இங்க இந்த பொண்ணு கிராமத்துல இருக்க ஸ்கூல்ல போர்ட்ல எழுதிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அவங்க வயசுக்கு வந்துடுறாங்க. கிளாஸ் டீச்சரும் இந்த பொண்ணு வெளில கூட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால உனக்கு ரொம்ப பெயின் அதிகமா தான் இருக்கும். இதுக்கெல்லாம் எதுவும் பயப்படாதமான்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு பேர்லாம் சேஞ்ச் பண்ணி விடுறாங்க. இவங்க ஹஸ்பண்டும் இதே ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்றாரு. கிளாஸ் பொண்ணு ஒருத்தி வயசுக்கு வந்துட்டா அவளை கூட்டு போயிட்டு நம்ம கார்ல அவங்க வீட்டுல விட்டுருங்கன்னு சொல்றாங்க. சீச்சி தீட்டான பொண்ணா நான் கூட்டு போக மாட்டேன், நீ வேணா கூட்டு போன்னு சொல்லி கார்க்கையும் கூட்டு போயிடுறாரு. இவங்க வீட்டோட வழக்கப்படி இந்த பொண்ணுக்கு சடங்குலாம் செய்றாங்க. இதுக்கப்புறம் நீ பசங்க கூட எல்லாம் விளையாட கூடாதுமா, எங்கேயுமே வெளியே சுத்துற வேலை வச்சு கூடாதுன்றாங்க. 10 நாளுக்கு மேல இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு வராதனால 2 டீச்சருமே உங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. உங்க பொண்ணுக்கு என்னங்க ஆச்சுன்னு சொல்லி கேட்டா அவங்க அம்மா காது கிட்ட வந்து என் பொண்ணுக்கு பீரியட்ஸ்ன்றாங்க. ரூம் உள்ள போயிட்டு அந்த பொண்ணை செக் பண்ணி பார்த்தா ரொம்ப வீக்கா இருக்காங்க. என்னங்க ஆச்சுன்னு சொல்லி கேட்டா முத தடவை தலை குத்திருக்கால, பேய் எதனா அச்சிருக்கும், அதனால தான் 2-3 நாளா அவ சரியா சாப்பிடலன்றாங்க. நீ சொல்றது எல்லாமே மூட நம்பிக்கை, இன்னுமா இதெல்லாம் நம்பினுங்கிற? உன் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல காட்டலனா உங்களுக்கு எதனா ஆயிடும்னு சொல்லிட்டு இவங்களுமே கூட்டு போயிடுறாங்க. பிளட் ஓவர்ஃப்ளோ ஆனதுனால அவ ரொம்ப வீக்கா இருக்கா. 2-3 நாளுக்கு ஹாஸ்பிட்டல்ல தான் தங்க வைக்கணும். அவளுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்தணும்ன்றாங்க. சார் நம்ம ஸ்கூல்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பீரியட்ஸ் பத்தின அவேர்னஸ் கொடுக்கணும்ன்றாரு. அதெல்லாம் பத்தி இல்லாமடா பேசினு இருப்பாங்க சொல்லி இவரும் ஒரு மாதிரியா திட்டி விடுறாரு. நம்ம சொல்லி கொடுக்காம அவங்களுக்கு எப்படி சார் இதெல்லாம் தெரிய வரும்? இதை தப்பா பார்க்காதீங்க சார், இது எஜுகேஷனா மட்டும் பாருங்கன்னு சொல்லி இவரும் திட்டாரு. எவ்வளவு சொல்லியுமே இந்த டீச்சர் ஒத்துக்கவே இல்ல. ஒரு என்ஜிஓக்குமே ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. இந்த பொண்ணு உடம்பு சரியாயிட்டு ஸ்கூலுக்கு வராங்க. பீரியட்ஸ் பத்தின விழிப்புணர்வை உங்க கிளாஸ் பசங்களுக்குமே கொடுக்குறாங்க. முதல் டைம் பீரியட்ஸ் ஆகும்போது உடம்புல என்னென்ன மாற்றம்லாம் வரும்ன்றதை என் வீட்லயுமே சொல்லி கொடுக்கல, டீச்சருமே சொல்லி கொடுக்கல. எனக்கு என்ன நடக்குன்னு எதுவுமே தெரியல. என்ன எல்லாருமே ஒரு அருவருப்பா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு பொண்ணோட வாழ்நாள்ல 444 தடவைக்கு மேல பீரியட்ஸ் நடக்குமா. கிட்டத்தட்ட ஒரு 8.5 வருஷத்தை பீரியட்ஸ்க்காக மட்டுமே செலவு பண்றாலாம். இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் பீரியட்ஸ்ன்றது அருவருப்பான விஷயமோ யார்கிட்டயும் சொல்லக்கூடாத விஷயமோ ஒன்றும் கிடையாது. அது உடம்புல நடக்கிற ஒரு சின்ன மாற்றம் தான். இதுக்கு அப்புறமேட்டாச்சும் நம்ம கிளாஸ்ல இருக்க பொண்ணுங்களுக்கோ இல்ல வீட்டுல இருக்க அம்மாங்களுக்கோ பீரியட்ஸ் ஆச்சுன்னா அவங்களை கூட்டு போயிட்டு ஓரமாலாம் உட்கார வைக்காதீங்க. இதை தொடாத அதை தொடாதன்னு சொல்லி அவங்களை தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கலாம் வைக்காதீங்க. அவங்க உடம்புக்கு முடியலாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு பேசுறதை கேட்டதும் அந்த சாருக்குமே ஒரு மனமாற்றம் வருது. அதனால முதல் தடவை அவங்க பொண்டாட்டிக்காக சானிடரி நாப்கினோ வாங்குறாரு. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.